தமிழ்ச்சோலை பார்வையாளர்களுக்கு வணக்கம். இந்த காணொளியில் நம்ம பார்க்க போகிறது புறநானூற்றில் கோவூர் கிழார் பாடிய ஒரு பாடலை தான் இந்த காணொளியில் பார்க்க போகிறோங்க. புறநானூறு என்பது தமிழர்களின் வரலாற்று களஞ்சியம் என்று போற்றப்படக்கூடிய மிகச்சிறப்பு வாய்ந்த நூல் புறநானூறுங்க. சங்க இலக்கியத்திலேயே 8 தொகையில் மிகச்சிறப்பாக போற்றப்படக்கூடிய நூல் புறநானூறுங்க. ஏன்னா நிறைய விஷயங்கள், அதாவது நம்ம முன்னோர்கள் எப்படிலாம் வாழ்ந்திருக்காங்க, போர் நெறிமுறைகள் என்ன அப்படிங்கிற ஏராளமான செய்திகளை உள்ளடக்கி ஒரு வரலாற்று களஞ்சியம் தான் புறநானூறுங்க. நம்ம தமிழ் சார்ந்து எந்த தேர்வு எழுதினாலும் நிச்சயம் புறநானூறு படிச்சிருக்கணும். புறநானூறுலேருந்து வினாக்கள் இல்லாமல் இருக்கவே இருக்காதுங்க. நம்ம தமிழ்ச்சோலையில் பார்த்தோம் அப்படின்னா யூஜி, பிஜி, கல்லூரி, டிஆர்பி இந்த தேர்வு எழுதுகிறவங்களுக்கு நம்ம வகுப்பு நடத்திக்கிட்டு இருக்கோம். இணைய வழி வகுப்பும் நடத்துகிறோம், நேரடி வகுப்பும் நடத்துகிறோம். இது இல்லாமல் டெஸ்ட் பேட்சும் நம்ம போட்டிருக்கோங்க. 12 நூல்கள் வெளியிட்டிருக்கோம். நம்ம இந்த பாடத்திட்டத்தை உள்ளடக்கி 12 நூல்கள் வெளியிட்டிருக்கோம். பிஜி டிஆர்பியில் புதிய பாடத்திட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா இது 9 அலகு 9 அலகு 10. 9 அலகு பார்த்தோம் அப்படின்னா நாட்டுப்புறவியல் இருக்குது, 10வது அலகு தமிழும் பிற துறைகளும் இருக்குது. இந்த 2 அலகுகளுக்கும் நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னா மெட்டீரியல் தயார் பண்ணிகிட்டு இருக்கோம். புத்தக வடிவில் மிக விரைவில் அது வெளியிட போகிறோம். இந்த மெட்டீரியல் எல்லோருக்குமே மிகுந்த பயனுள்ள ஒரு மெட்டீரியலாக இருக்கும். மூல நூல்களில் இருந்து தான் அந்த வினாக்களெல்லாம் நம்ம எடுத்து எந்த நூல் என்ன அப்படிங்கிற விவரத்தோடு நம்ம அதில் கொடுக்குறோங்க. மிக விரைவில் இந்த மெட்டீரியல் நம்ம உங்கள் கைக்கு கிடைக்கும். இந்த காணொளியில் நம்ம என்ன பார்க்க போகிறோங்கிறத பார்த்துருவோம். கோவூர் கிழாரினுடைய ஒரு அருமையான பாடல். அதாவது சோழன் குளமுற்றத்து துஞ்சிய கிள்ளி வளவன், மிகப்பெரிய வேந்தன். இந்த சோழன் குளமுற்றத்து துஞ்சிய கிள்ளி வளவனுக்கும் அவனுடைய பகைவன் மலையமான் இருவருக்கும் பகை. அப்போ இந்த கிள்ளி வளவன் என்ன செய்கிறான்னா தன்னுடைய பகைவன் மலையமானுடைய குழந்தைங்க, அந்த குழந்தைகளை சிறைப்பிடிச்சிட்டு வந்துடுறான். அந்த குழந்தைகளை யானைக்காலில் கீழே கிடத்தி கொள்ள முயற்சி செய்கிறான். இதை பார்த்துட்ருக்கிற கோவூர் கிழார் அந்த குழந்தைகளை விடுவிக்க வேண்டி மன்னனுக்கு அறிவுறுத்தி பாடிய பாடல் தான் இந்த பாடலுங்க. கோவூர் கிழார் பாடிய பாடல் வஞ்சித்திணை பாடல். என்னன்னு பார்க்கலாம். இப்போ அந்த மன்னனுக்கு அறிவுறுத்துகிறார். என்ன அப்படின்னா, கிள்ளி வளவனே, நீ எப்படிப்பட்ட பரம்பரையிலேருந்து வந்தவன்? ஒரு புறா ஒரு துயருற்றதுங்கிறதுக்காக, அந்த புறா உற்ற துயரத்துக்காக தன் உயிரையே கொடுக்க முன் வந்து சிபிச்சக்கரவர்த்தி அந்த சோழ மன்னன் தோன்றிய பரம்பரையில் நீ வந்தவன். இது நமக்கு சிபி சக்கரவர்த்தி கதை நமக்கு தெரியும். ஒரு துயருற்ற புறாவுக்காக, அடைக்கலமாக வந்த அந்த புறாவுக்காக தானே அந்த துலா தட்டில் ஏறி அமர்ந்தவன். தன் தொடை தசையை அறிந்து கொடுக்குறான். புறாவினுடைய எடைக்கு அது சமமாகலை. உடனே தானே அந்த துலாம் தட்டில் ஏறி, இந்த தராசு தட்டில் ஏறி அமர்ந்து தன்னையே கொடுக்க முன் வந்தவன் சிபி சக்கரவர்த்தி. அப்படிப்பட்ட அந்த சோழ பரம்பரையில் வந்தவன் நீ. வெறும் புறா மட்டும் இல்லை, எல்லா உயிரினங்களுடைய துன்பத்தையும் துடைக்கக்கூடிய அன்புள்ளம் கொண்ட சோழர் மரபில் வந்தவன். அதுதான் இங்கே சொல்கிறாங்க. நீயே புறவின் அல்லல் அன்றியும் பிறவும் இடுக்கன் பலவும் விடுத்தோன் மருகனை அந்த மரபில் வந்தவனேன்னு அர்த்தம். புறாவினுடைய அல்லல் மட்டும் துன்பம் மட்டும் அல்ல, பிற உயிர்களுடைய இடுக்கன் துன்பங்கள் எல்லாத்தையும் நீ களைந்த அந்த சோழ பரம்பரையில் வந்தவன் அப்படி. சரி, இப்போ நீ பகை மன்னனான மலையமானனுடைய குழந்தைகளை நீ பிடிச்சிட்டு வந்திருக்கு இல்லையா? இந்த குழந்தைங்க எப்படிப்பட்ட பரம்பரை தெரியுமா? இவரே புலன் உழுது உண்மார் புன்கண் அஞ்சி தமது பகுத்துண்ணும் தன்னிழல் வாழ்னர். சரி, இவங்க எப்படிப்பட்டவை? இவங்களும் சாதாரணமானவங்க கிடையாது. நல்லா படித்து கற்றறிந்தவங்க ஒரு துயர் அடையிறாங்க, வறுமை துயர் அடையிறாங்கன்னா அதை பார்க்க சகிக்காமல், அதை காண அஞ்சி பகுத்துண்டு வாழ நினைக்கக்கூடிய நல்ல பண்புடைய குடியில் பிறந்தவங்க இந்த குழந்தைங்க. அதுதான் தமது பகுத்து உண்ணும் தன்னிழல் வாழ்னர். அப்படிப்பட்டவங்க இந்த குழந்தைங்க. இந்த யானையை பார்த்தோன்னே பயப்படலை. களிறு கண்டு அழும் அழால் மறந்த. யானையை பார்த்தோன்னே தன்னை கொல்ல வருகிறது. ஆனால் யானையை பார்த்துட்டு இந்த குழந்தைங்க என்ன பண்ணுதுன்னா கை கொட்டி சிரிக்கக்கூடிய சின்னஞ்சிறு குழந்தைங்க. யானையை பார்த்தா குழந்தைங்கள பெரியவங்களுக்கே ஒரு குதூகலம் கிடைக்கும் இல்லையா? இந்த குழந்தைங்க அந்த யானையை பார்த்துட்டு கை கொட்டி சிரிக்கக்கூடிய சின்னஞ்சிறு குழந்தைங்க. அந்த அழும் அழால் மறந்த, அழுகிறத மறந்துருச்சு, கை கொட்டி சிரிக்கிறது. ஆனால் புன்தலை சிறார் மன்று மருண்டு நோக்கி. ஆனால் இந்த பெரும் மன்றத்தை பார்த்து கண்டு என்ன பண்ணுறாங்க? மருண்டு போய் நிற்கிறாங்க. ஐயோ அப்படின்னு பயந்து, புதியவர்களை பார்த்து பயந்து இருக்காங்க. விருந்தீர் பாருங்கள், விருந்தீர் புன்கண் நோவுடையார். விருந்தின புதுமை, புதியதொரு அச்சத்தால் அவதிப்படுறாங்க. கேட்டனையாயி நீ வேட்டது செய்மே. நான் சொல்கிறத சொல்லிட்டேன், நான் கூற வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன்.
நீ உன்னுடைய விருப்பப்படி இனிமேல் செய்து கொள் அப்படின்ட்டு சொல்கிறாரு கோவூர்கிழார். அருமையான பாடல். நீயே புறவின் அள்ளல் அன்றியும் பிறவும் இடுக்கண் பலவும் விடுத்தோன் மருகனை, இவரே புலன் உழுது உண்மார் புன்கண் அஞ்சி தமது பகுத்து உண்ணும் தன்னிழல் வாழ்னர், களிறுகண்டு அழும் அழால் மறந்த புன்தலை சிறார் மன்று மருண்டு நோக்கி விருந்திர் புன்கண் நோவுடையர் கேட்டனையாயி நீ வேட்டது செய்மே அப்படிங்கிற அருமையான இந்த பாடல். கண்டிப்பாக அந்த பாடல் உங்களுக்கு மிகுந்த பயனுள்ளதாக இருக்கும், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தொடர்ந்து நீங்கள் நம்ம தமிழ்ச்சோலையை பார்த்துட்டு வாங்க. தொடர்ந்து நம்ம தமிழ்ச்சோலைக்கு பேராதரவு கொடுத்து கொண்டு வரக்கூடிய நண்பர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி. வணக்கம்.